நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், நம்மளுக்கு பிஎஃப்ல ஒரு மாசமும் எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பிஎஃப்க்கு போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாத கம்பெனில இருந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கணும். ஆனா அந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இந்த ஒரு கால்குலேஷனை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு இயருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து பிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.65% ஒரு எக்ஸாம்பிளுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மந்த்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.65% டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.721% வரும். இப்போ ஒரு மந்த்துக்கும் பிஎஃப்க்கு வந்து கம்பெனி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நம்ம எம்ப்ளாய் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது மூலியமா டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஏப்ரல் 2024 நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 1200 பிளஸ் 700 1900 rupees வரும். எப்போதுமே ஏப்ரல் மந்த்துக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வராது. அடுத்து மே மந்த்துக்கு பாத்தீங்கன்னா அதே 1900. ஆனா இந்த 1900ஓட ஏப்ரல் மந்த்ல எவ்வளவு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ 1900 வந்து மே மந்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் மந்த்துக்கு 1900. ஸோ 3800 வந்து உங்க டோட்டல் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். அதுல 3800 இன்டூ 0.721% இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டீங்கன்னா 27 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வரும். இது மாதிரி ஒரு மாசமும் உங்களுக்கு பிஎஃப்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லேர்ன்